அகில இந்திய தமிழ்ச் சங்கம் மற்றும் யுனிக் அறக்கட்டளை அகாடமி நடத்தும் சங்கமம் 15 முப்பெரும் விழா. இந்த விழா யாருக்காக நடத்தப்படுகிறது என்றால், நம்முடைய நாட்டின், நம்ம நாட்டில் சொல்ல முடியாது, இந்திய நாட்டில் சொல்ல முடியாது, பாரத நாட்டில் சொல்ல முடியாது, உலகத்தின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டமைக்கு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். ஒரு இந்தியனாக மிகவும் பெருமைப்படுகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் ராசி சரவணன் அவர்களுக்கும், சகோதரர் ராஜா முன்னாள் தலைவர்களுக்கும் மற்றும் இதர சான்றோர்களுக்கும், என் முன் அமைந்திருக்கும் பெரியவர்கள், தாய்மார்கள், குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சர்தார் வல்லபாய் பட்டேல் பற்றி தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். இந்த இளைய சமுதாயம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த பெருமை காந்திக்கு அடுத்தபடியாக, காந்திக்கு ஈக்குவலாக சேரும் என்றால் அவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சொல்ல வேண்டும். அதில் மாற்று கருத்தே இல்லை. நிறைய உண்மைகள் மறைக்கப்பட்டுள்ளது. அந்த மறைக்கப்பட்ட உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும். இந்த பாரத சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த பாரத நாட்டின் பிரதமராக தகுதியான ஒரே நபர் சர்தார் வல்லபாய் பட்டேல் தான். அதை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். ஒரே ஒரு காரணம், காந்திஜி அவர்கள், காந்தியடிகள் அவர்கள் நேருவை முன்னிலைப்படுத்தி படுத்தியதால் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒத்துக்கொண்டார். காந்திஜியும் சர்தார் வல்லபாய் பட்டேல் மிகவும் நெருங்கிய நண்பர்கள். சர்தார் வல்லபாய் பட்டேல் நம் நாட்டின் பிரதமராக இருந்துள்ளார். இப்பொழுது இந்தியா உலகத்தில் நம்பர் 1 நாடாக இருக்கும், வல்லரசு நாடாக இருக்கும். நான் அரசியலை பேச விரும்பவில்லை. அந்த ஒரு சில அந்த கட்சிக்காரர்களால், அவர் காங்கிரஸ்ல இருந்தாரு, அவர் தான் மூத்த தலைவர், அந்த கட்சியை தான் குளித்தோண்டிடுச்சு. நாட்டுக்காக அவர் செய்த தியாகம், உழைத்த தியாகம் யாருமே மறக்க முடியாது. அவரை பற்றி ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் ஒரு பெரிய வழக்கறிஞர். சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸுக்கு வாதாடி இருக்காரு. ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சிட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கி படிச்சு பார்க்குறாரு. படிச்சு பார்த்துட்டு எவ்வித சலனமின்றி கோட் பாக்கி போட்டாரு. ஜட்ஜஸ் சாதாரண ஆளு இல்லை. ஜட்ஜஸ் கேட்குறாங்க, நீதியரசர்கள், என்ன வாட் இஸ் மேட்டர்றாங்க. அது ஒன்றும் இல்லை, என்னுடைய மனைவி இறந்து விட்டார். அவர் உயிரை நான் இனிமேல் காப்பாற்ற முடியவில்லை. ஆனால் என்னுடைய கிளையண்ட், அவருக்காக அவரை காப்பாற்றணும், அதற்காக நான் வாதாடுகிறேன். சிறிது நேரம் வழக்கம் மட்டுமே நிசப்தமாகிவிட்டது. அவர் கூட ஒப்புறதுக்கு யாருமே இல்லை. such a great man. நமக்கு மற்றவர்கள் யாரும் தவறாக நினைக்கக்கூடாது. இந்துக்களுக்கு அவர் பாதுகாவலராக இருந்தார். அவரும் சட்ட மாமேதை அம்பேத்கர் அவர்கள் இருவரும் இல்லை என்றால் நம்முடைய நிலைமை என்ன ஆகியிருக்கும் என்று உங்கள் போன்ற பெரியவர்கள் அனைவருக்கும் தெரியும், குழந்தைகளுக்கு தெரியாது. இந்த விழாவில், அவருடைய விழாவில் நான் கலந்து கொள்ளமைக்கு மிகவும் பெருமைப்படுகிறேன். நன்றி. கோவிந்தராஜ் அவர்களுக்கு மிகவும் நன்றி கடனாக இருக்கிறேன். இந்த அகில இந்திய தமிழ் சங்கம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு, அதாவது கோவிந்தராஜ் அவர்கள் நிறைய தமிழுக்காக, அவரும் அவருடைய சகாக்களும் தமிழுக்காக கொண்டாடி வருகின்றனர். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கூறி, எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது தொண்டப்பநாட்டை மொழியுடைய மோகனையா அவர்களுக்கு முன்னெடுப்பதற்கு சிறப்பு செய்கிறார்.
அடுத்ததாக கவிசிங்க அதனால் சொல்மா கலைஞர் பேரவையின் தலைவர் கவிஞர் பாமா ஆர்வமுடைய அவர்கள் சிறப்புரையாற்ற வருக வருகிறவர்கள். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய இந்த விழாவின் தலைவர் ராசி சரவணன் அவர்களே, எனக்கு முன்னர் பேசிய அமர்ந்திருக்கக்கூடிய மேலாண் மாவட்ட கண்காணிப்பாளர் மோகன் அவர்களே மற்றும் கொண்டப்பநாயக்கனுடைய முன்னாள் தலைவர் ராஜா அவர்களே மற்றும் இங்கே வருகின்ற அன்பு தமிழ் அறிஞர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இத்தகைய விழாவினை சீரோடும் சிறப்போடும் இந்த அரங்கிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கோவிந்தராஜ் அவர்கள் எல்லா விதமான பாராட்டுகளுக்கும் உரியவர். ஏனென்று சொன்னால் 25-26 ஆகிய 2 நாட்கள் அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தின் சார்பிலே பல்வேறு நிகழ்ச்சிகளை சேலம் தமிழ்ச் சங்கத்திலே நடத்திய ஒரு மனிதர் ஒரு 3 நாட்கள் கழித்து இன்றைய தினம் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்தியாவுடைய இரும்பு மனிதர் என்று இந்திய மக்களால் போற்றப்படுகின்ற மாமனிதர் வல்லபாய் பட்டேல் அவர்கள் மிகச்சிறந்த தேசப்பற்றாளர், வழக்கறிஞர். ஐயா அவர்கள் சொன்னதைப் போல வழக்காடுவதிலே வல்லமை மிக்கவர். இந்த நாட்டிற்காக பல்வேறு 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை சின்ன சிற்றரசுகளாக இருந்தது எல்லாம் சமஸ்தானங்களில் ஒருங்கிணைந்தவர்கள்தான் பல்வேறு பிரச்சனைகள் எதிர்கொண்ட பொழுது கூட அவற்றுக்கெல்லாம் அஞ்சாமல் எந்த வகையிலே அவர்கள் எல்லாம் ஆடி கறக்கின்ற மாட்டை ஆடி கறக்க வேண்டும், ஆடி கறக்கின்ற மாட்டை ஆடி கறக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதே போல நெளிய சுழிகள் அறிந்து இந்தியாவை ஒன்றுபடுத்தியதால் தான், ஒருங்கிணைத்ததால் தான் இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு நாடாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய அருமை பெருமைகளை எல்லாம் அவர் அதாவது வெள்ளையரை வெளியேறு இயக்கத்திலே வல்லபாய் பட்டேல் கலந்து கொண்டு சுதேசி இயக்கத்திலே இணைந்து அதாவது காந்திஜியுடைய சுதேசி கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அந்த கட்சியில் இணைந்தவர். இந்த நாட்டிற்காகவும் தேசத்திற்காகவும் அறுபாடுபட்டவர் என்று சொன்னாலும் அப்படிப்பட்ட வல்லபாய் பட்டேல் அவர்கள் அவருடைய காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் கூட அவர் கட்சியை சார்ந்தவர்கள் அவருடைய புகழை பெரிதாக எடுத்து வெளிப்படுத்தவில்லை என்பது ஒரு வருத்தமான ஒரு செய்தி. இருந்தாலும் கூட அவற்றை எல்லாம் போக்கக்கூடிய வகையிலே தான் இன்றைய பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 587 உலகிலேயே உயரமான ஒரு சிலையை நிறுவி நர்மதா நதிக்கரைகளே உலகத்திலே உயரமான சிலை 587 அடி உயர்வுள்ள ஒரு சிலையை நிறுவி அவருடைய பெருமைக்கு புகழ் சேர்த்திருக்கிறார் என்பது உண்மையிலேயே இந்தியர்களாகிய நாம் என்றும் பெருமைப்படத்தக்க ஒரு நிகழ்ச்சி. அது மட்டுமல்லாமல் 1875 அவர் பிறந்தார். 31/10/1875 பிறந்தார். 75 ஆண்டுகள் இந்த மண்ணிலே நாட்டிற்காக மக்களுக்காக உழைத்தார். அப்படிப்பட்டவர் மறைந்து 75 ஆண்டுகள் ஆகிறது. ஆக 150 ஆண்டுகள் அவர் பிறந்து இன்றைய தினம் 150வது நாள். 75 ஆண்டுகள் நாட்டிற்காக உழைத்தார். பிறந்து 75 ஆண்டுகள் அவர் இறந்து 75 ஆண்டாகிறது. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு இந்திய ஆளுமை, இந்திய நாட்டிற்காகவே தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் அளித்து இந்த நாட்டிற்காக உழைத்த ஒரு மாமனிதருடைய பிறந்த நாள் விழாவை அகில இந்திய தமிழ்ச் சங்கமும் யூனிக் அகாடமியும் இணைந்து நடத்துகின்ற ஒரு மகத்தான ஒரு நிகழ்ச்சியிலே நானும் பங்கேற்று பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி
விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.